திருவெம்பாவை பாடல் எண் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கித் தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரோ எம்பாவாய். சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன. பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வாமனாகவும் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார். கண்ணுக்கு இனிய அமுதம் போல தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து வந்து நீராடுங்கள். ஆணினம் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது. இறைப்படைப்பின் அதிசயம் இது. அதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்து உள்ளோம். இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது அல்ல, எல்லாம் அவன் செயல். இறைவனே அலியாக இருக்கும் போது மனித படைப்புள் இருந்தால் என்ன? எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இந்த மாணிக்க வாசகரின் கருத்து.